வெல்கம் டு உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். உமா டிஎன்பிஎஸ்சி அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை. நமக்கு ஹெட்லைன்லேயே தெரிஞ்சிருச்சு. காலங்கள் தோறும் அப்படிங்கும்போது பண்டைய காலம், இடைக்காலம், இந்த ஆங்கிலேயர்கள் காலத்தில் இந்த மாதிரி இப்போ அப்படியே வரிசையாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களோட நிலை எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது அவங்களுக்கு கல்வி கிடைச்சதா, அவங்களுக்கு சமூகத்தில் மரியாதை இருந்ததா, இல்லை அநீதிகள் இழைக்கப்பட்டதா, அந்த அநீதிகள் இழைக்கப்பட்டிருந்தால் அந்த அநீதிகள்லேருந்து எப்படி அவங்க வெளியே வந்தாங்க. உதாரணமாக நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்தது இல்லையா, அது அவங்களுக்கான அநீதி. அதே போல் பெண் குழந்தைகள் பிறந்தாவே கொல்றது, இல்லை பெண் குழந்தைகள் தான் கருவில் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சாவே கருவில் இருக்கும்போதே கொல்றது, குழந்தைகளாக இருக்கும்போதே திருமணம் செஞ்சு வைக்கிறது, விதவைகள் ஆனதுக்கப்புறம் மறுமணம் செய்ய தடை செய்கிறது, இந்த மாதிரி எத்தனையோ அநீதிகள் பெண்களுக்கு இருந்திருக்கும். காலந்தோறும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்திருக்கும். அதையெல்லாம் எதிர்த்து அவங்க எப்படி வெளியே வந்தாங்க, அதுக்கான கொண்டு வரப்பட்ட சட்டங்கள், அந்த சட்டங்கள் கொண்டு வரப்படணும் அப்படின்னா சமூக சீர்திருத்தவாதிகள், இந்த 19ஆவது நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் தான் நமக்கு இந்தியாவில் சமூக சீர்திருத்தவாதிகள் காலம்னு சொல்லலாம். அந்த சமூக சீர்திருத்தவாதிகளால் என்னென்ன முன்னெடுப்புகள் நடந்தது, அதனால் பெண்களுக்கு என்ன விடுதலை கிடைச்சது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு ஆரம்ப காலம் அப்படின்னு பண்டைய காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே, அதாவது முந்தைய வேத காலம்னு சொல்லுவோம். இதில் இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சட்டங்கள் இருக்கும். இந்த பெண்களுக்கு எதிராக கொண்டு நடக்கிற அந்த அநீதிகளுக்கு, இப்போ சதி ஒழிப்பு அப்படின்னா 1829 வில்லியம் பெண்டிங் அவர்களால் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற மாதிரியும், அதே போல் ஈஸ்வர சந்திர வித்யாசாகரால் விதவை மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்டது, அவரோட முன்னெடுப்பினால அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறதையும், இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்களுக்காக இழைக்கப்பட்ட அநீதிக்கு இந்த குழந்தை திருமணம் அந்த இது பண்ணுறது, அதே போல் அந்த கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வயசு கொண்டு வர்றது, இந்த மாதிரி சட்டங்களெல்லாம் கொண்டு வர்றது தான் இந்த பாடம் ஃபுல்லாக இருக்கும். நமக்கு இந்த பாடத்தில் யாருக்காக எப்போ சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது, இந்த சட்டங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது. இந்த பாடத்தில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பண்டைய காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த காலகட்டத்தில் பெண்களோட நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பெண்கள் சமூகத்தில் சமமான உரிமைகள் கொண்டு மதிக்கப்பட்டாங்க. அது எப்போ அப்படின்னா முந்தைய வேத காலத்தில் அவங்களுக்கு சமமான உரிமை இருந்தது, முந்தைய வேத காலத்தில் இருந்தது, பண்டைய காலத்தில். அதுக்கப்புறமா அந்த நிலை மாற தொடங்குச்சு. ஏன் அப்படின்னா வெளிநாட்டு படையெடுப்புகள் விளைவாக பெண்களோட நிலை மோசம் அடைஞ்சிருச்சு. அதனால் அவங்க 2ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டதாக பார்க்கப்படுறோம். அதுக்கப்புறமா அவங்களுக்கு சமூகத்தில் நிறைய கட்டுப்பாடுகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்களோட சுதந்திரத்துக்கும் வரம்புகளுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதிலிருந்து அவங்க வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முக்கியமான சீர்திருத்தவாதிகள்லாம் போராட்டம் பண்ணாங்க, புரட்சி பண்ணாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க எல்லோரும். நம்ம பார்த்த 19ஆவது நூற்றாண்டில் அந்த பாடத்தில் பார்த்த சீர்திருத்தவாதிகள் தான். ராஜா ராம் மோகன் ராய், தயானந்த சரஸ்வதி, கேசவ சந்திர சென், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், பண்டிதர் ராமாபாய். அடுத்ததாக பார்த்தீங்க தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார், ஜோதிராவ் பூலே அவங்க, அவங்க பெரியார், டாக்டர் தர்மாம்பாள், இவங்க எல்லாருமே முக்கிய சீர்திருத்தவாதிகள்னு சொல்லலாம். அதுதான் நமக்கு இவங்க மூலியமாக தான் நமக்கு எப்படி பெண்களுக்கு விடுதலை கிடைச்சது, எந்தெந்த சட்டத்தின் மூலயமா அந்தந்த விடுதலை அவங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிறது. இப்போ விதவை மறுமணம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சட்டம் 1856 ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் முயற்சியால் கொண்டு வரப்பட்டது. அதாவது கணவர் இறந்துட்டார் அப்படின்னா அவங்களோட சேர்ந்து எரிக்கப்படுறது, உடன்கட்டை ஏறுற பழக்கம் இருக்கு இல்லையா, அதை ஒழிக்கணும். கணவர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக போய் மனைவி இறக்கணும் இல்லை அப்படிங்கிறது ராஜா ராம் மோகன் ராயோட முன்னெடுப்புனால கொண்டு வரப்பட்டது. இந்த மாதிரி ஒவ்வொரு சட்டங்களாக கொண்டு வரப்பட்டது. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்ன அப்படின்னா பெண்கள் கல்வி கற்கிறது. அதுக்காக நிறைய கல்வி மையங்கள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. யார் எங்கெங்கே கல்வி மையங்களை கொண்டு வந்தாங்க பெண்களுக்காக. கல்வி கற்பதன் மூலியமாக தான் அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும், இந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்க வெளியே வருவாங்க அப்படிங்கிறதுக்காக நிறைய கல்வி மையங்கள் வந்தது. குழந்தைங்களுக்காகட்டும், யூனிவர்சிட்டி ஆகட்டும், காலேஜஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது இந்த பாடத்தில் பார்க்கலாம். பெண்களின் நிலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பண்டைய காலம், அதாவது சிந்துவெளி நாகரிகம், பெண்களோட நிலையில் பண்டைய காலம் சிந்துவெளி நாகரிகம் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா தாய் கடவுளை வணங்குறதுக்கான சான்றுகள் இருந்தது. நாம் இந்த சிந்துவெளி நாகரிகம் பாடத்துலேயும் இதை பார்த்துருப்போம். தாய் கடவுளை வணங்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அப்போது அந்த அளவுக்கு பெண்களுக்கு மரியாதை அளிக்கப்பட்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் சிந்துவெளி நாகரிகத்தை. அதுக்கப்புறமா இந்த ரிக்வேத காலம் இருந்தது. ரிக்வேத காலத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மனைவியோட நிலை, அந்த காலகட்டத்தில் மனைவிக்கு ஒரு மரியாதை கொடுத்துருப்பாங்க. அதாவது மத சடங்குகள் எல்லாம் பெண்கள் பங்கேற்கிறதுக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பாங்க. அது ரிக்வேத காலத்தில்.
சிந்துவெளி நாகரிகத்தில் தாயை கடவுளாக வணங்குறதுக்கு உண்டான பழக்க வழக்கம் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு. அதை தொடர்ந்து ரிக்வேத காலத்தில் மனைவி அப்படின்னு ஒரு ஆள் வரும்போது அவங்களுக்கு மத சடங்குகள் எல்லாம் பங்கேற்கிறதுக்கான அனுமதியும் கொடுத்துருக்காங்க. அதே போல் அப்படியே போனால் பின்வேத காலம். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களோட சமூக மற்றும் அரசியல் சுதந்திரம் அப்படிங்கிறது கட்டுப்படுத்தப்பட்டுச்சு. சதி அப்படிங்கிற பழக்கம் அங்கே தான் வந்து பிரபலமாகுது. எப்போ அப்படின்னா பின்வேத காலத்தில் பிரபலமாகுது. தந்தை வழிமுறை கடுமையாக இருக்குது. பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேதாகமங்கள் பயிலவே தடை விதிக்கப்பட்டிருக்கு. அவங்களாம் வேதங்களை எழுதுறவங்களாக கூட இருந்திருக்கலாம். ஸோ அதை பயிலவே தடை விதிக்கப்பட்டிருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்வேத காலத்தில். அதுவே அவங்களோட நிலைமை இடைக்காலம் வாங்கும்போது ரொம்ப மோசமாயிடுச்சு. அப்போ தான் பார்த்தீங்க அந்த இடைக்காலத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சதி, குழந்தை திருமணம், பெண் சிசு கொலை, அடிமைத்தனம், அதுபோக இந்த தேவதாசி முறைன்னுலாம் சொல்லுவோம். இந்த கோயிலுக்கு வந்து அந்த சின்ன குழந்தையாக இருக்கும்போதே பொட்டு கட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அந்த மாதிரி முறைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நடைமுறைகள் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேவதாசி முறைகள் எல்லாமே வந்து நடைமுறையில் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் இந்த இடைக்காலம் அப்படிங்கும்போது பெரும்பாலானவங்க வந்து பலதாரம் பண்ணலை. ஆனால் செல்வந்தர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ வசதி படைத்தவங்க கிட்ட பலதார மனமும் இருந்திருக்கு. ஸோ அந்த டைமில் அந்த பேரரசர் அக்பர் அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அக்பர் கூட நமக்கு சதி முறையினை ஒழிக்கிறதுக்காக முயற்சி பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அது நமக்கு இந்த பாடங்கள்லேயும் சொல்லியிருக்காங்க. பேரரசர் முகலாயர் காலத்தில் பேரரசர் அக்பர் பார்த்திங்கன்னா சதி முறையினை ஒழிக்கிறதுக்கு அவரும் முயற்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அதுபோக இந்த ராஜஸ்தான் அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ராஜபுத்திரர்கள் அவங்கக்கிட்ட ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அது என்ன பழக்கம் அப்படின்னா அந்த பெண்கள் இடத்துல ஜவுஹார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜவுஹார் அப்படிங்கிற அந்த பழக்கம் என்ன அப்படின்னா ராஜபுத்திரர்கள் வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க போரில் போய் அந்த போரில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த வீரர்களோட மனைவிகளோ மகள்களோ பார்த்தீங்க அப்படின்னா கூட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த தீயில் இறங்கிடுவாங்க. தன்னார்வ தற்கொலைன்னு சொல்கிறது. கூட்டாக இறங்கிடுறது, ஒட்டுக்கா ஒரு இதை கொளுத்தி பந்தத்தை கொளுத்தி பெரிய இதை கொளுத்தி அதில் இறங்கிடுறது அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா அந்த அவங்க தோற்றவங்க வந்து அவங்க கையில் அவங்க மாட்டும் போது நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டிய அவமானங்கள் பட வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இந்த உதாரணமாக சொல்ல போனோம் அப்படின்னா இந்த பத்மாவதின்னு ஒரு படம் இருக்கும், தீபிகா படுகோனே நினைக்கிறேன், அவங்க நடித்தது. ஸோ அவங்க கிளைமேக்ஸில் அந்த மாதிரி தான் அந்த சீன் காட்டியிருப்பாங்க. அவங்க ராஜா வந்து இறந்துருவார் போரில். ஸோ அந்நியர் கையில் அவங்க மாட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க மட்டும் இல்லை அந்த ஒரு கூட்டமே பார்த்திங்க அப்படின்னா அந்த தீயை வச்சு கொளுத்தி அதில் இறங்குற மாதிரி அந்த பத்மாவதி அப்படிங்கிற அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. ஸோ அதுதான் ஜவுஹார் பழக்கம் அப்படிங்கிறது. அது எங்கே இருக்குது அப்படின்னா அந்த பழக்கம் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ராஜபுத்திரர்கள் அவங்கக்கிட்ட அந்த பழக்கம் இருந்திருக்கு. அந்த பெண்கள்கிட்ட அந்த பழக்கம் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் இடைக்காலத்தில் இந்த மாதிரியும் அவங்களுக்கு வந்து பழக்கங்கள் இருந்திருக்கு, கொடுமைகள் நடந்திருக்கு. அதுக்கு விதிவிலக்கான வீர பெண்களும் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்ய சுல்தானா, அந்த டில்லி சுல்தான் இருக்காங்க இல்லையா, ஸோ இல்துமிஸோட பொண்ணுன்னு சொல்லலாம். ஸோ ரஷ்ய சுல்தானா, ராணி துர்காவதி, சாந்த் பிபி, நூர்ஜஹான், ஜஹாரா, ஜீஜாபாய், ஸோ மீராபாய், ஸோ இவங்க எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீரப்பெண்களும் இருந்திருக்காங்க. அந்த அவங்களுக்கு விதிவிலக்கான வீரப்பெண்களும் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் இடைக்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெண் கல்வி மிக குறைஞ்ச அளவு தான் இருந்திருக்கு. அதாவது அவங்களுக்குன்னு தனியாக எந்த கல்வி நிலையங்களும் இடைக்காலத்தில் இல்லை. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் காலம் ஆரம்பிக்கும் போது நிறைய பெண்களுக்கான கல்வி மையங்கள், ஜோதிபா பூலேயெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சாவித்திரி பூலே வந்து பெண்களுக்காக பூனேயில் ஒரு ஸ்கூல் பெண்கள் பள்ளியை திறந்திருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் பின்னாடி தான் நமக்கு வந்தது. இடைக்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான கல்வி அப்படிங்கிறது மிக குறைஞ்சளவு தான். ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி நிலையங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்குன்னு எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கு. அடுத்ததான் நாம் பார்க்கும்போது ஆங்கிலேயர்கள் காலம். ஸோ ஆங்கிலேயர்கள் காலம் எடுக்கும்போது அப்போ அந்த காலகட்டத்தில் நூற்றாண்டு காலமாக பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா ஆண்களுக்கு அடிபணிந்த சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்டு இருந்த காலகட்டம் தான். அந்த ஆங்கிலேயர்கள் காலம் வரும்போது நம்ம பெண்கள் பார்த்திங்க இந்தியாவில் பெண்களோட நிலைமை எப்படி இருந்ததுன்னா ஆண்களுக்கு அடிபணிஞ்சும் சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்டவங்களாகவும் இருந்திருக்காங்க. இது 19வது நூற்றாண்டில் இதெல்லாம் பார்க்கும்போது தேசிய விழிப்புணர்வு அப்படிங்கிறது பெண்களுக்கு தேவைப்படுதுங்கிறதுனால தான் சீர்திருத்த இயக்கங்கள் எல்லாம் தொடங்க ஆரம்பிச்சது. இந்த சீர்திருத்த இயக்கங்களோட நோக்கம் அப்படிங்கிறது விதவை மறுமணம், குழந்தை திருமணம் தடுப்பு, ஒருதார மனம், பெண்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்துறது, சரி இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் அந்த 19வது நூற்றாண்டில் நிறைய சீர்திருத்தவாதிகள் உருவானாங்க. அவங்களோட இயக்கங்களோட நோக்கமும் இதுவாக இருந்துச்சு. அதே போல் நமக்கு 19வது நூற்றாண்டோட தொடக்கத்தில்
பெண்களோட கல்வி அறிவும் ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. ஆங்கிலேய ஆட்சி வந்ததுக்கப்புறமும் பெண்களோட கல்வி அறிவு அப்படிங்கிறது தொடக்கத்தில் குறைவாக தான் இருந்துச்சு. இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நமக்கு முதல் பெண் சிறார் சங்கம் அப்படிங்கிறது யார் தொடங்கினாங்க, எப்போ தொடங்கினாங்க ஆங்கிலேயர் காலகட்டத்தில்? இது நமக்கு புக் பேக் கொஸ்டினாகவும் இருக்குது. 1819 அந்த டைம் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்துவ அமைப்புகள், ஸோ அவங்க வந்து கல்கத்தாவில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் பெண் சிறார் சங்கத்தை தொடங்குறாங்க. நமக்கு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர் காலத்தில் பெண்களுக்கு கல்வி நிலையங்கள் எங்கெங்கே தொடங்கினாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 1819 கிறிஸ்தவ அமைப்புகள் பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் முதல் பெண் சிறார் சங்கத்தை தொடங்குறாங்க. அடுத்ததான் 49, இதெல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம். 1849 யார் எந்த ஆண்டு எங்கே கல்வி நிலையங்களை தொடங்கினாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறது. 1849 அப்படின்னு எடுத்துக்கும் போது ஜேஇடி பெதுன். ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தாவோட கல்விக் கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடியவர். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா பெதுன் பள்ளி அப்படிங்கிறத கல்கத்தாவில் தொடங்குறாரு. ஜேஇடி பெதுன் அப்படிங்கிறவர் கல்கத்தாவில் கல்விக் கழகத்தோட தலைவராக இருக்கக்கூடியவர். அவர் பேரில் பார்த்தீங்க அப்படின்னா பெதுன் பள்ளி அப்படிங்கிறது 1849 தொடங்குறாரு. 19 நமக்கு முதல் பெண் சிறார் சங்கம் வருது. எங்கே வருது? கல்கத்தாவில். அடுத்ததாக மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா கல்கத்தாவிலேயே 849 பெதுன் அப்படிங்கிற பள்ளி தொடங்குறாரு. பெதுன் தான் அவர் வந்து அவர் பேரில் ஒரு பள்ளி தொடங்குறாரு. அதே போல் நமக்கு சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை இருக்கிறது தெரியும். 1854 நம்ம இதுக்கு முன்னாடி பாடத்தில் இந்தியாவில் கல்வி வளர்ச்சியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஆங்கில கல்வியோட மகா சாசனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சார்லஸ் வுட் கல்வி அறிக்கையை. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஆண்டு 1854. ஸோ இந்த 1835 மெக்காலேவோட அறிக்கை இருக்கும். 1854 சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை இருக்கும். அதே போல் 1882 ஹண்டர் கல்விக்குழு இருக்கும். இதெல்லாமே நம்ம இந்தியாவில் கல்வி வளர்ச்சின்னு பார்க்கும்போது இந்த ஆண்டுகளெல்லாம் பற்றி பார்த்துருப்போம். ஸோ அதுதான் தொடர்ந்து இங்கேயும் பார்க்குறோம். இந்த சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை எதுக்கு முக்கியத்துவம் அதிகமாக இருந்ததுன்னா பெண் கல்விக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதே போல் 1882 ஸோ இந்த காலகட்டத்தில் அமைக்கப்பட்ட ஹண்டர் கல்விக்குழு பார்த்தீங்க அப்படின்னா சிறுமிக்கான தொடக்கப்பள்ளியும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி நிறுவனங்களும் தொடங்கிறதுக்காக பரிந்துரை செஞ்சது. இந்த கல்விக்குழு சிறுமிகளுக்கான தொடக்கப்பள்ளி ஆரம்பிக்கிறதுக்காகவும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறதுக்காகவும் எந்த குழு பரிந்துரைச்சது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா 1882 ஹண்டர் கல்விக்குழு அப்படிங்கிறது தான். இதோட பரிந்துரை பார்த்தீங்க, இதோட பரிந்துரையினால் சிறுமிகளுக்கு சிறப்பு உதவித்தொகை பரிசு வழங்குறது இது எல்லாமே இந்த கல்விக்குழு ஹண்டர் கல்விக்குழுவோட பரிந்துரையினால் பெண்களுக்கு கிடைச்சது. அதுபோக 1880களில் இந்திய பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா பல்கலைக்கழகங்களில் நுழைய தொடங்குறாங்க. அந்த காலகட்டத்தில் 880 அப்படிங்கும்போது இந்திய பெண்களோட நிலை எப்படி இருக்குது? பல்கலைக்கழகங்கள் அப்போ தான் நுழைய தொடங்குறாங்க. ஸோ அங்கே படிக்கும்போது நமக்கு பெண்கள் பார்த்திங்கன்னா மருத்துவர்களாகவும் ஆசிரியர்களாகவும் பயிற்சி பெற ஆரம்பிக்கிறாங்க. நிறைய புத்தகங்கள் பத்திரிகைகள் இதெல்லாமே எழுத தொடங்குறாங்க. 1914 அப்படிங்கும்போது நமக்கு மகளிர் மருத்துவ சேவை அமைப்பு. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா செவிலியர்களுக்கு பயிற்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. மகளிர் மருத்துவ சேவை அமைப்பு 1914 செவிலியர்கள் பயிற்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அடுத்ததாக 1890 எடுத்துக்கிட்டோம்னா டிகே கார்வே. ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூனாவில் பெண்களுக்காக பல பள்ளிகளை தொடங்குறாரு. ஸோ இது ரொம்ப முக்கியமானவர் இவர். ஸோ இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்திய மகளிர் பல்கலைக்கழகத்தையும் தொடங்குறாரு. 1916 தொடங்குறாரு. இது நமக்கு ஒரு புக் பேக் கொஸ்டினாகவும் இருக்குது. ஸோ டிகே கார்வேவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 1890களிலேயே பூனாவில் பெண்களுக்காக பல பள்ளிகளை தொடங்குறவர். அதே போல் 1916 அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்திய மகளிர் பல்கலைக்கழகத்தை தொடங்குறாரு. ஸோ அது மட்டும் இல்லை, இவர் மட்டும் பெண்களோட கல்விக்காகவோ இந்த ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்காகவோ பாடுபடலை. பண்டிதர் ராமாபாய் அவர்களும் அந்த பெண்களுக்கான கல்விக்கான முன்னெடுப்பையும் எடுத்திருப்பாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 1916 நமக்கு மருத்துவ கல்லூரி ஒன்று தொடங்கப்படுது டெல்லியில். லேடி ஹார்டிங் அப்படிங்கிற அந்த பெயரில் மருத்துவ கல்லூரியும் டெல்லியில் தொடங்கப்படுது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆங்கிலேயர்கள் காலம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த காலகட்டத்தில் தான் பெண்களுக்கான பள்ளி கல்வி நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்க பள்ளியாகட்டும் பல்கலைக்கழகங்களாகட்டும் கல்லூரிகளாகட்டும் நிறைய நிறுவப்படுது. ஸோ அந்த ஆண்டுகள் அப்படிங்கிறதும் எங்கெங்கே என்னென்ன அமைப்புகள் அமைச்சாங்க அப்படிங்கிறதும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதை மட்டும் நம்ம வரிசையை எழுதி வச்சு மனப்பாடம் கூட பண்ணிக்கலாம்.
ஸோ அடுத்ததான் முக்கிய சமூக தீமைகள். இப்போ நம்ம கல்வியெல்லாம் பார்த்துட்டோம், எங்கெங்கே வந்து ஆங்கிலேயர்கள் காலத்தில் பெண்களுக்கான கல்வி நிலையங்கள் தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தோம். அடுத்ததாக முக்கிய சமூக தீமைகள் அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி நிலையங்கள் எங்கெங்கே அமைக்கப்பட்டது, பெண்களுக்கான சமூக தீமைகள் என்ன, அந்த சமூக தீமைகளை எதிர்த்து என்னென்ன சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு, அதில் அவ்வளோதான் இந்த பாடமே. முக்கிய சமூக தீமைகளில் முதல்ல பார்க்க போகிறது பெண் சிசு கொலை. ஸோ பெண்களுக்கு பிறந்தாவே கொன்றணும், அந்த குழந்தைங்களை வந்து பாதுகாக்க முடியாது, கரெக்டாக அந்த என்ன சொல்கிறது கரெக்டான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக அவங்கள வந்து கொன்றுடுறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டில் மிக கொடூரமான பழக்கம் பெண் சிசு கொலை அப்படிங்கிறது. ஸோ இந்த பெண் சிசு கொலை அந்த காலத்தில் எங்கே அதிகமாக நடந்துச்சு அப்படின்னா ராஜபுதனா, பஞ்சாப், வடமேற்கு மாகாணங்கள். ராஜபுதனம், பஞ்சாப், வடமேற்கு மாகாணங்கள். ஸோ இந்த ஏரியாவில் தான் பார்த்திங்க அப்படின்னா பெண் சிசு கொலை அதிகமாக நடந்திருக்கு. ஸோ இதை தடுக்கிறதுக்காக நிறைய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. அப்போது 1795 ஒரு சட்டம், 802 ஒரு சட்டம், 870 ஒரு சட்டம். ஸோ 795 எடுத்துக்கிட்டோம்னா வங்காள ஒழுங்காற்று சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து பெண் சிசு கொலை தடைக்காக வந்தது. அடுத்து அதை தொடர்ந்து 1802 ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்டு இந்த சட்டம் வந்து ஏற்கனவே இருக்கிறத வந்து தடை இன்னும் கொண்டு வலுவாக்கப்படுது. வங்காள ஒழுங்காற்று சட்டத்தில் பெண் சிசு கொலை தடை இருந்தது இல்லையா, அந்த தடை இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. 1802 ஒழுங்குமுறை சட்டம்னு கொண்டு வந்து இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா 1870 அப்படிங்கும்போது பெண் சிசு கொலை தடை சட்டம் நிறைவேற்றப்படுது. ஸோ நமக்கு பெண் சிசு கொலை தடை சட்டம் எப்போ நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 1870 வங்காள ஒழுங்காற்று சட்டம் பார்த்தோம், ஒழுங்குமுறை சட்டம் பார்த்தோம். இறுதியாக நமக்கு இந்த பெண் சிசுக்காக தடை சட்டம் எப்போ நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா 1870. சதி வந்து 1829. விதவை மறுமணம் 1856. அதே மாதிரி பெண் சிசு கொலை அப்படிங்கிறது 1870. இதெல்லாம் நம்ம தனியாக ஒரு நோட்டில் எழுதியே வைக்கணும், அப்போ தான் நம்ம டக்குன்னு ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பெண் சிசு கருக்கொலை, கருவிலேயே கொள்வது, வெளியே வந்ததுக்கப்புறம் கொள்வது இல்லை, பாலினம் அறிஞ்சு அந்த பெண்கள் வந்து குழந்தைகள் கருவிலேயே பார்த்தீங்க அப்படின்னா என்ன பாலினம் தெரிஞ்சு அங்கேயே கொள்வது. ஸோ அதுக்காக மத்திய அரசு பல சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக அவங்களோட சமூக தீமைகளில் குழந்தை திருமணம். ஸோ இதுக்காக பார்த்திங்க அப்படின்னா திருமண வயது மாற்றங்கள் நிறைய பண்ணியிருப்பாங்க, நிறைய அந்த காலகட்டத்தில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து முக்கிய சமூக தீமையாக பார்க்கப்படுது குழந்தை திருமணம் அப்படிங்கிறது. 1846 இந்த டைமில் பார்த்திங்கன்னா பெண்களோட திருமண வயது என்னவாக இருந்துச்சுன்னா 10 இருந்துச்சு. எப்போது அப்படின்னா 1846. இதில் நிறைய மாற்றங்கள் இருக்கும், நிறைய காலம் நிறைய மாற்றங்கள் இருக்கும். 1846 அப்போ 10 வயசுன்னு இருந்துச்சு. அதுவே 1872 அப்படிங்கும்போது உள்நாட்டு திருமண சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வரப்பட்டது. உள்நாட்டு திருமண சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது? 1872. இப்போ நாம் மேலே பார்த்தது என்ன பார்த்தோம்? 1870 பெண் சிசு கொலை தடை சட்டம் பார்த்தோம். இதுவே உள்நாட்டு திருமண சட்டம், அந்த குழந்தைங்க சின்ன வயசுலேயே வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களே, அதுக்காக அந்த பெண்களோட வயதை ஏற்றுறதுக்காக உள்நாட்டு திருமண சட்டம்னு ஒன்று கொண்டு வரப்பட்டது 1872. அப்போ அந்த பெண்களோட வயது என்னவா நிர்ணயிக்கப்படுது அப்படின்னா 14 நிர்ணயிக்கப்படுது. 46 பெண்களோட திருமண வயது 10 இருந்தது. அதுவே 72 ஒரு 72 காலகட்டத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பெண்களோட திருமண வயதை 14 பண்ணுறாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் ஆண்களுக்கு 18 வயது அப்படிங்கிறது திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அதுவும் அக்பரோட காலத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அக்பரும் அந்த பெண்களுக்காக அந்த திருமண வயதை ஒரு வயதை ஏற்றுறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பரோட காலத்தில் முதல்ல ஆண்களுக்கு 16ஆகவும் பெண்களுக்கு 14ஆகவும் இருக்குது. அவரும் அந்த அவரோட காலகட்டத்தில் இப்படி ஒரு இதை கொண்டு வராரு. அது மட்டும் இல்லை, அவர் பார்த்தீங்க அப்படின்னா மணமகன் மற்றும் மணமகள், மாப்பிள்ளை ஆகட்டும் பொண்ணாகட்டும் 2 பேரும் வந்து ஒப்புதலாக கட்டாயமாக கேட்க சொல்கிறாங்க. பேரண்ட்ஸ் கிட்ட வந்து அவங்க 2 பேருக்கும் சம்மதமானு கேட்கணும், கேட்டுட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாரு. அதே போல் அந்த காலகட்டத்தில் ஆண்களோட வயது 16, பெண்களோட வயது 14. அக்பருக்கு வந்து 16, 14 இருக்குது. உள்நாட்டு திருமண சட்டம் கொண்டு வரும்போது ஆண்களுக்கு 18ஆகவும் பெண்களுக்கு 14ஆகவும் வருது. அதுபோக நமக்கு சாரதா சட்டம்னு ஒன்று கொண்டு வரப்படுது மத்திய சட்டப்பேரவையில். யார் கொண்டு வராங்க அந்த மசோதாவை அப்படின்னா ராய் சாஹிப் ஹர்பிலாஸ் அப்படிங்கிறவர். ஸோ இது நமக்கு ஒரு புக் பேக் கொஸ்டினாகவும் இருக்குது. ஸோ ராய் சாஹிப் ஹர்பிலாஸ் அப்படிங்கிறவர் மத்திய சட்டப்பேரவையில் ஒரு மசோதாவை கொண்டு வராரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1930. அது சாரதா சட்டம்னு சொல்லுவோம்.
ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு 18ஆகவும் பெண்களுக்கு 14ஆகவும் இருக்குது. அது இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்து திருமண சட்டம், நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்து திருமண சட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1955. இந்த திருமண வயது திருத்தப்பட்ட போது ஆண்களோட வயது 21ஆகவும் பெண்களோட வயது 18ஆகவும் மாற்றப்படுது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஆண்டுகள் பார்த்துருப்போம். முதல்ல நமக்கு திருமண வயது 10 அப்படிங்கிறது 1846 இருந்தது. அதுக்கப்புறமா உள்நாட்டு திருமண சட்டம் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வராங்க, 1872 கொண்டு வராங்க. அப்போ பெண்களோட வயது 14ஆகவும் ஆண்களோட வயது 18ஆகவும் திருத்தம் செய்கிறாங்க. அதே போல் சாரதா சட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க. யார் அப்படின்னா ராய் சாஹிப் ஹர்பிலாஸ் சாரதா அப்படிங்கிற ஒரு மசோதாவை கொண்டு வராரு. அது வந்து சட்டமாக்கப்படுது 1930. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 18 ஆண்களுக்கு 18ஆகவும் பெண்களுக்கு 14ஆகவும் இருக்குது. அதுபோக இந்து திருமண சட்டம் அப்படிங்கிறது 1955 கொண்டு வரப்படுது. அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களோட வயது 21ஆகவும் பெண்களோட வயது 18ஆகவும் மாற்றப்படுது. ஸோ இதெல்லாமே வந்து குழந்தை திருமணத்தை எதிர்த்து திருமண வயது ஏற்பட்ட மாற்றங்கள். ஸோ அடுத்ததாக சதி. ஸோ சதிங்கிறது உடன்கட்டை ஏறுதலுக்கான இது. ஸோ இது யாரோட குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நிக்கோலோ கோண்டி. ஸோ ஒரு இத்தாலி பயணி. இவர் பார்த்தீங்க அப்படின்னா 1424 விஜயநகருக்கு வருகை கொடுக்குறாரு. ஸோ 1424 அப்படிங்கும்போது அப்போ வந்து சங்கம வம்சம் நடக்கும். சங்கமம், சாளுவம், துளுவம், ஆரவீடு வம்சம். ஸோ இந்த விஜயநகர அரசுகளுங்கும் போது இந்த 4 வம்சங்கள் பார்த்துருப்போம். இந்த 1420 போது முதல் வம்சம் சங்கம வம்சம். ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இத்தாலிய பயணியாக இருக்கக்கூடிய நிக்கோலோ கோண்டி வராரு. அவரோட பயண குறிப்புகள்லையா அந்த டைமில் நடந்த சதி பழக்கம் அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அதுபோக சதி அப்படின்னாவே நமக்கு ராஜாராம் மோகன் நாயுடு தான். அவருக்கு ஏன் அதை ஒழிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா, ஸோ தன்னுடைய சொந்த அண்ணன் ஜெகன்மோகன் ராய் அவர் வந்து இறந்துடுறாரு. ஸோ அந்த டைம் 1811 அப்படிங்கும்போது அவர் அண்ணன் இறந்தபோது அவங்க அண்ணி வந்து சதி செய்யப்படுறதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு அவர் ஒரு சபதம் எடுக்கிறாரு. சதி அப்படிங்கிறத இந்து சாஸ்திரங்களில் கட்டளையிடப்படலை. சதியை ஏன் வந்து இந்து சாஸ்திரத்தில் இல்லாததை நீங்கள் வந்து இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, அதை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறத அவங்க அண்ணியை பார்த்துட்டு, அவங்க அண்ணன் இறந்து அவங்க அண்ணியை சதி செய்யப்படுறதை பார்த்துட்டு, உடன்கட்டை ஏறுறதை பார்த்துட்டு அது ஒரு சபதமே எடுக்கிறாரு. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா சதி அப்படிங்கிறது இந்து சாஸ்திரங்களில் கட்டளையிடப்படலை அப்படிங்கிறத ஒரு கட்டுரையாகவே எழுதி விளக்குறாரு. எந்த காலகட்டத்தில்னு பார்த்தீங்க அப்படின்னா 1818 20. இந்து சாஸ்திரத்தில் எங்கேயும் போய் சதி செய்ய சொல்லலை அப்படிங்கிறத ஒரு கட்டுரையாகவே எழுதியிருக்காரு. 1818 to 20 எழுதியிருக்காரு. அதுபோக நமக்கு இவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத செராம்பூர் சமய பரப்பு குழுக்கள்லையும் சொல்லியிருக்காங்க. சதி அப்படிங்கிறது இந்து சட்டத்தில் இந்து சாஸ்திரத்தில் இல்லை அப்படின்னு ராஜாராம் மோகன் ராய் சொல்கிறதுல செராம்பூர் சமய பரப்பு குழுக்கள்லையும் இதை சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இப்போ இத்தனை பேர் வந்து அதுக்கு வந்து சதியை ஒழிக்கணும், அவங்க உடன்கட்டை ஏறுறதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இத்தனை பேர் போராடிட்டு இருக்கும்போது இல்லை சதி கரெக்டு தான், அது வந்து நமக்கு வந்து இந்து மதத்தில் இருக்குது, அந்த மாதிரி செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு 2 பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த 2 பேர் யார் அப்படின்னா ராதாகாந்த் தேப். ஸோ அந்த 2 பேர் யார் அப்படின்னா ராதாகாந்த் தேப் மற்றும் பவானி சரண் பானர்ஜி. ஸோ இவங்க வந்து சதி சரியானது, சதி ஒழிப்புக்கு எதிராக இவங்க வந்து கருத்து வெளியிடுறாங்க. அது இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா சதி ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிறது ஒரு வழியாக வந்துருச்சு. 1829 வில்லியம் பெண்டுக் பிரபு டிசம்பர் 4 விதிமுறை டிசம்பர் 4 1829 கொண்டு வந்துடுறார். இந்த சட்டத்தை நிறைவேற்றுறார். இது வந்து சதியை சட்டத்திற்கு புறம்பானது மற்றும் தண்டனைக்குரியது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. சதி செஞ்சோம் அப்படின்னா சட்டத்திற்கு புறம்பானது, இது வந்து தண்டனைக்குரியது, யார் அதை செய்ய வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி வில்லியம் பெண்டிங் வந்து ஒரு சட்டத்தையே போட்டுடுறாரு. அடுத்ததாக தேவதாசி முறை. ஸோ தேவதாசி முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட பொருள் என்ன? தேவதாசி அப்படிங்கிறது சமஸ்கிருதத்தில் தான் தேவதாசி. தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா தேவர் அடியாள், அதாவது கடவுளுக்கு சேவகம் செய்யக்கூடியவங்க அப்படிங்கிறது தான். ஸோ இவங்களை பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்ன ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா கோயில்களை பராமரிக்கிறது, அங்கே பரதநாட்டியம் ஆடுறது, பாரம்பரிய கலைகளை கற்றுக்கிறது, இந்த மாதிரி
இவங்களோட வேலைகள் இருந்தது. முதல்ல அவங்கள கோயிலுக்கு கொடுக்கும்போது இந்த ஆடு மாடு இதெல்லாம் கோயிலுக்கு நேர்ந்து விடுவாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா பெண்களை கொடுத்துட்டாங்க கோயிலுக்கு தானமாக. ஸோ அப்படி பார்த்திங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அவங்க கோயிலை பராமரிச்சுக்கிட்டு அங்கேயே பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு பாரம்பரிய கலைகளை கற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு பிற்காலத்தில் அவங்களுக்கு சமூகத்தில் மதிப்பு இல்லை, அவமதிக்கப்பட்டாங்க. தேவதாசிகள் பார்த்திங்க அப்படின்னா அவமதிக்கப்பட்டாங்க. ஸோ இதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஸோ அவங்க யார்? நமக்கு இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர். அது ரொம்ப முக்கியம். இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர் யார்? நமக்கு முத்துலட்சுமி ரெட்டி. ஸோ இவங்க தான் தேவதாசி முறையை ஒழிக்கணும்னு கங்கணம் கட்டிகிட்டு இருந்தவங்க. அவங்கள அதுக்காகவே அர்ப்பணிச்சுக்கிட்டவங்கன்னு சொல்ல வரேன். அதே போல் இவங்க பார்த்திங்க அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினராக இந்த தேவதாசி முறைக்காக ஒழிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கிறதுக்காக 1929 சென்னை சட்டமன்றத்துக்கு இவங்களை வந்து பரிந்துரைக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினராக ஆகிறதுக்காக எப்போ பரிந்துரைக்கப்படுறாங்க அப்படின்னா 1929 பரிந்துரைக்கப்படுறாங்க. அதுபோக இவங்க தான் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர்னு சொல்லலாம். முதல் பெண் மருத்துவர்னு சொன்னோம். அதே மாதிரி இந்தியாவோட முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினரும் இவங்க தான். எப்போ? 1929 சென்னை சட்டமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்படுறாங்க. தேவதாசி ஒழிப்பு மசோதா அப்படிங்கிறத முத்துலட்சுமி ரெட்டியால் தான் முன்மொழியப்படுது. அந்த மசோதா எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1930. 1930 அப்படிங்கும்போது முத்துலட்சுமி ரெட்டியால் தான் தேவதாசி முறையை ஒழிக்கணும் அப்படிங்கிற அந்த மசோதா வந்து முன்மொழியப்படுது. ஸோ அவங்க 1930 முன்மொழியப்பட்டிருந்தாலும் எப்போ அது நிறைவேற்றப்பட்டு சட்டமாச்சு அப்படின்னா அக்டோபர் 9, 1947. நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் ஆகஸ்ட்டில் கிடச்சிதா. இங்கே பார்த்திங்க அப்படின்னா அக்டோபரில் இது நிறைவேற்றப்பட்டுச்சு இந்த சட்டம். மதராஸ் தேவதாசி சட்டம் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 1947 தான் கொண்டு வரப்பட்டது. நாம் சுதந்திரம் பெற்ற அதே ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ஸோ இதுக்கான முன்மொழிவு அப்படிங்கிறது எப்போ நடந்தது? அந்த மசோதா எப்போ தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா 1930. ஸோ அதுக்கு முக்கியமாக ஆதரவு யார் கொடுக்குறாங்க? சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னா பெரியார் அவர்கள் கொடுக்குறாங்க. ஸோ அது போக அவங்க மட்டும்தான் முத்துலட்சுமி ரெட்டி மட்டும்தான் தேவதாசி முறையை ஒழிக்கிறதுக்காக பாடுபட்டாங்களா அப்படின்னா இன்னொரு ஆளும் இருக்காங்க, மூவலூர் ராமாமிர்தம். ஸோ இவங்களும் தேவதாசி முறைக்கு எதிராக முழக்கமிட்ட மற்றொரு முக்கிய பெண்மணின்னு சொல்லலாம். இவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ராஜாஜி, பெரியார், திருவிக்கா ஸோ போன்றவரெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட போராட்டத்துக்கும் ஆதரவு கொடுக்குறாங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேவதாசி முறைக்கு ஆதரவு கொடுக்குற சீர்திருத்தவாதி யார் அப்படின்னா பெரியாரை சொல்லலாம். முத்துலட்சுமி ரெட்டி முன்மொழியும் போது அவர் ஆதரவு கொடுக்குறாரு. ஸோ இந்த மதராஸ் தேவதாசி சட்டம் 1947 கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த சட்டம் வந்து தேவதாசிகளுக்கு சட்டப்படி திருமணம் செய்யக்கூடிய உரிமையை கொடுக்குறாங்க. அதுபோக இனிமேல் கோயில்களுக்கு பெண் குழந்தைகளை தானமாக வழங்கக்கூடாது அப்படிங்கிறத தடையும் செய்கிறாங்க. அதுதான் மதராஸ் தேவதாசி சட்டத்தோட நோக்கமே. அந்த சட்டத்தோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். 1947 நமக்கு தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டுருச்சு இல்லையா. அப்போது இந்தியாவோட கடைசி தேவதாசி அப்படின்னு பரவலாக அறியப்பட்டவர் யார் அப்படின்னா தமிழ்நாட்டோட புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விராலிமலையை சேர்ந்த ரா முத்துக்கண்ணம்மாள். அவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட கடைசி தேவதாசின்னு சொல்லுவோம். ஸோ அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா 2022 அப்படிங்கும்போது பத்மஸ்ரீ விருதும் கொடுத்துருக்காங்க. எதற்காக அப்படின்னா கலைத்துறைக்காக. ஸோ அவங்க வந்து ஒரு டான்ஸர். என்ன டான்ஸர்னு பார்த்தீங்கன்னா சதிர் டான்ஸர். பரதநாட்டியம் தான் சொல்லுவோம், பரதநாட்டியத்தோட முன்னோடி சதிர்னு சொல்லக்கூடிய அந்த டான்ஸுக்காக அவங்களுக்கு நம்ம நாட்டின் சார்பாக பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கு. எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2022 வழங்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம கடைசி இந்தியா தேவதாசி முறையை ஒழிச்சாச்சு. அப்போ இந்தியாவோட கடைசி தேவதாசி அப்படின்னு அறியப்படுறவங்க ரா முத்துக்கண்ணம்மாள் அப்படிங்கிறக்கூடியவங்க. அவங்க ஒரு சதிர் டான்ஸர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 7 வயசுலேயே பொட்டு கட்டி அந்த கோயிலுக்கு அர்ப்பணிச்சிருவாங்க. அவங்க தான் லாஸ்ட் தேவதாசி. அடுத்ததாக சமூக சீர்திருத்தவாதிகளோட பங்கு. ராஜாராம் மோகன் ராய் என்ன பண்ணார்? ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், கந்துக்கூரி வீரசலிங்கம்,
ஸோ நம்ம வந்து ராஜாராம் மோகன் ராயை இந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தோட முன்னோடின்னு சொல்லுவோம். இது ஒரு புக் பேக் கொஸ்டின் நமக்கு. அது போக இந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தோட முன்னோடி அப்படின்னா நம்ம ராஜாராம் மோகன் ராய் தான். ஸோ இது எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவர் தான் நமக்கு 1829 சதி ஒழிப்பு சட்டம் வர்றதுக்கு காரணமானவர். ஸோ அதை வந்து அந்த சதியை என்னன்னு சொல்ல வச்சார் அப்படின்னா குற்றம் சார்ந்த கொலை அப்படிங்கிற மாதிரி அதை சொல்ல வச்சார். பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த செயலை, சதி அப்படிங்கிற செயலை குற்றம் சார்ந்த கொலை அப்படிங்கிறத அறிவிச்சது. இவரால் தான் அந்த வார்த்தையே சொல்ல வந்தது. ஸோ இந்த தடை செயலுக்கு உதவியதற்காக, அதாவது சதியை வந்து தடை செஞ்சதுக்கு உதவியதற்காக ராஜாராம் மோகன் ராய் வந்து மக்கள் மனதில் நினைவு கூறப்படுறாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து நமக்கு புக் பேக் கொஸ்டினாக இருக்குது. அடுத்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவர் பார்த்தீங்க அப்படின்னா வங்காளத்தில் பலதார மனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு போராடினவர். விதவை மறுமண சட்டத்தை 1856 கொண்டு வரப்பட்டதுக்கு காரணம் முன்முயற்சி இவர் தான். வித்யாசாகரோட முயற்சியால் தான் நமக்கு விதவை மறுமண சட்டம் 1856 கொண்டு வரப்பட்டுச்சு. இவர் அந்த வாயில் மட்டும் சொல்கிறதில்ல விதவைக்கு மறுமணம் செய்யணும் அப்படின்னு. அவர் செயலே செஞ்சு காமிச்சிட்டார். அவரோட மகனுக்கு நாராயணச்சந்திரா அப்படிங்கிற அவரோட பையன், அவருக்கு வந்து ஒரு விதவையை திருமணம் செஞ்சு வச்சு சாதிச்சிருக்காரு. அது போக நமக்கு இவர் பல மாவட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான பள்ளிகளையும் நிறுவியிருக்காரு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வங்காளத்தில் நாடியா, மிட்னாபூர், ஹூக்ளி, பர்த்வான் இந்த மாதிரி மாவட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் பள்ளியை நிறுவியிருக்கார் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவர்கள். அடுத்ததாக கந்துக்கூரி வீரேசலிங்கம். ஸோ இவர் தென்னிந்தியாவில் ஆரம்பகால பெண் விடுதலைக்கான போராளி தான். இவரோட பத்திரிகை பார்த்தீங்க அப்படின்னா விவேகவர்த்தினி அப்படிங்கிறது. விவேகவர்த்தினி பத்திரிகை யாருடையது அப்படிங்கிறது முக்கியம். கந்துக்கூரி வீரேசலிங்கத்துது. இது நமக்கு ஒரு புக் பேக் கொஸ்டினாகவும் இருக்குது. இவர் பார்த்தீங்க அப்படின்னா 1874 முதல் பெண்கள் பள்ளியை தொடங்குறாரு. ஸோ வீரேசலிங்கம் எப்போ பெண்கள் பள்ளியை தொடங்குறாரு? 1874 தொடங்குறாரு. ஸோ இவரை தொடர்ந்து நம்ம யாரை பார்க்கலாம்னா ரானடே மற்றும் BM மலபாரி. ஸோ ரானடே பார்த்தீங்க அப்படின்னா 1869 விதவை மறுமண சங்கத்தில் இணையிறாரு. ஸோ பெண்களுக்கு எதாவது குரல் கொடுக்கறதுக்காக விதவை மறுமண சங்கத்தில் இணையிறாரு. 1887 அப்படிங்கும்போது இந்திய தேசிய சமூக மாநாட்டை தொடங்குறாரு. இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இந்திய தேசிய சமூக மாநாட்டை தொடங்குறவர் யாருன்னா MG ரானடே தான். இது ஒரு நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ அது 1887 தொடங்குறாரு. அடுத்ததாக BM மலபாரி பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு பத்திரிகையாளர். இது நமக்கு ஒரு புக் பேக் கொஸ்டின். இவர் 1884 குழந்தை திருமணத்தை ஒழிக்கிறதுக்காக இயக்கம் நடத்துகிறாரு. துண்டு பிரசுரங்கள் மூலமா அரசுக்கு வந்து கோரிக்கையும் வைக்கிறாரு. காந்தியடிகளோட அரசியல் குரு கோகலே. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா 1905 இந்திய ஊழியர் சங்கத்தை தொடங்குறாரு. எதுக்காக அப்படின்னா பெண் கல்வி மற்றும் ஒடுக்கப்பட்டோட மேம்பாட்டிற்காக பாடுபடுறதுக்காக அந்த இந்திய ஊழியர் சங்கத்தை தொடங்குறாரு. இது ஒரு புக் பேக் கொஸ்டின். இந்திய ஊழியர் சங்கத்தை யார் தொடங்குறாங்க அப்படின்னா 1905 கோகலே அவர்கள் தொடங்குறாரு. ஸோ நம்ம தமிழ்நாட்டோட மிக சிறந்த சமூக சீர்திருத்தவாதி யாருன்னா நம்ம பெரியார் அவர்கள் தான். இதுவும் ஒரு புக் பேக் கொஸ்டின். அடுத்ததான் பெண் சீர்திருத்தவாதிகள். இப்போ இது வரைக்கும் நம்ம ஆண்களை பார்த்தோம். அடுத்ததாக பெண் சீர்திருத்தவாதிகள் யாரை சொல்லலாம்னா பண்டித ராமாபாய், டாக்டர் அன்னி பெசன்ட், டாக்டர் S தர்மாபால், மூவலூர் ராமாமிர்தம், இவங்க எல்லாத்தையுமே நம்ம பெண் சீர்திருத்தவாதிகள்னு சொல்லலாம். பண்டித ராமாபாயெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1889 இந்து விதவைகளுக்காக, நோட் பண்ணிக்கோங்க, இந்து விதவைகளுக்காக சாரதா சதன், அதாவது கற்றல் இல்லம், விதவைகள் வந்து கல்வி கற்கணும் அப்படிங்கிறதுக்காக சாரதா சதன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஃபஸ்ட்டு பம்பாயில் தான் தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அதை பின்னாடி பூனாவுக்கு மாற்றுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்கள வந்து கிறிஸ்தவங்களாக மதம் மாற்றுறாங்க அப்படிங்கிற அந்த இதுக்காக அவங்க வந்து அந்த பம்பாயிலிருந்து பூனேவுக்கு மாற்றிடுறாங்க. அடுத்தது அன்னி பெசன்ட். இவங்க வந்து பிரம்மஞான சபையின் மூலமா சமூக சீர்திருத்தங்களை மேற்கொண்டவங்க. அடுத்ததான் டாக்டர் S தர்மாம்பாள். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பெரியாரின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டவங்க. விதவை மறுமணம் மற்றும் பெண் கல்வியில் ஆர்வம் காட்டக்கூடியவங்க. அடுத்ததாக மூவலூர் ராமாமிர்தம். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி மாதிரியே தேவதாசி முறைக்கு எதிராக போராடினவங்க. இவங்க நினைவாக நம்ம தமிழக அரசு பார்த்தீங்க அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. பட்டப்படிப்பு இருந்தால்
ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. படிக்காதவங்களாக இருந்தால் ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. 25,000, படிக்காதவங்களாக இருந்தால் 25,000, படித்தவங்களாக இருந்தால் 50,000, அது தாலிக்கு 8 கிராம். இந்த மாதிரி இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க நம்ம தமிழக அரசு. ஸோ பெண்கள் தங்கள் உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பெண்கள் சங்கம், தேசிய பெண்கள் ஆணையம், அகில இந்திய பெண்கள் மாநாடு, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது தங்களோட உரிமைகளை பாதுகாத்துக்கிறதுக்காக. அதே போல் விடுதலை இயக்கத்தில் பெண்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலு நாச்சியார். ஸோ இவங்க தொடக்க காலத்தில் சிவகங்கையோட வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட முதல் பெண்ணுன்னு சொல்ல முடியும். ஸோ அவங்க ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு அவங்களோட பகுதியை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, 1857 பெரும் கிளர்ச்சி நடந்தது, பெரும் கலகம் நடந்ததுன்னு தெரியும். அந்த டைமில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடினவங்க யார் அப்படின்னா பேகம் ஹஸ்ரத் மஹால். ஸோ அவங்க லக்னோ. ஜான்சி ராணி லட்சுமிபாய். ஸோ அவங்க ஜான்சியில். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடினவங்க. இவங்கெல்லாம் விடுதலை இயக்கத்தில் பெண்களோட நிலை எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்காக இவங்க 2 பேரையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த சுதந்திர இந்தியாவில் பெண்கள் அப்படிங்கும்போது இந்திய அரசியலமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா பிரிவு 14 இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பெண்களுக்கு சம வாய்ப்பு மற்றும் சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிறது உத்தரவாதம் அளிக்குது. அதுக்கு என்ன அரசியலமைப்பு பிரிவுனா பிரிவு 14. அதுபோக தேசிய கல்விக் கொள்கை, நம்ம கல்வி வளர்ச்சியிலேயே பார்த்தோம். முதல் தேசிய கல்விக் கொள்கை 1968, புதுசாக மறுபடியும் கொண்டு வரும்போது 1986ன்னு சொன்னோம். ஸோ அந்த கல்விக் கொள்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பெண்கள் முன்னேற்றத்திற்காக, பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறதுக்காக தேசிய கொள்கை இதன் கீழே தான் உருவாக்கப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. தேசிய கல்விக் கொள்கை இதன் கீழே உருவாக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததான் மகிழா சமக்கியா. மகிழா சமக்கியா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது, கல்வி மூலம் அவர்களுக்கு விழிப்புணர்வை மேம்படுத்துகிறது. ஸோ இந்த மாதிரி நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் மகிழா சமக்கியா அப்படிங்கிறது. பெண்களுக்கான இடஒதுக்கீடு. ஸோ உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இது பெண்களோட சமூக அரசியல் செல்வாக்கை உயர்த்துறதுக்காக கொண்டு வரப்பட்டது. இது ஒரு புக் பேக் கொஸ்டின். நமக்கு 33% இடஒதுக்கீடு இருக்குது. புக்கில் பார்த்திங்கன்னா அப்படின்னா ராங்காக கொடுத்துருக்காங்க 23 அப்படின்னு சொல்லி. சரியாக தவறான்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 33% ஒதுக்கீடு. பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டது ஜனவரி 1992 அமைக்கப்பட்டது அது. ஸோ அதோட பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் தொடர்பான சட்டங்களை மறு ஆய்வு செய்கிறது, பெண்களுக்கு எதிரான அநீதிகள் மற்றும் புகார்களை விசாரிக்கிறது. இதுக்காக தான் பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1992. அதுபோக இந்த முக்கிய சட்ட விதிகள், முக்கிய பிரிவுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வங்காள ஒழுங்குமுறை சட்டம். ஸோ அது எதுக்கானது? முக்கிய பிரிவுகள் பார்த்திங்கன்னா பெண் சிசு கொலைக்கு சட்டவிரோதமானது. ஸோ அந்த மாதிரி ஒழுங்குமுறை, இந்து விதவைகள் மறுமண சட்டம், உள்நாட்டு திருமண சட்டம், சாரதா சட்டம், தேவதாசி ஒழிப்பு சட்டம். ஸோ இதெல்லாம் நம்ம மேலே பார்த்தது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. முக்கிய சட்ட விதிகள், முக்கிய பிரிவுகள்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களோட கல்வி, அவங்க கல்விக்காக யார் எங்கெங்கே கல்வி நிலையங்கள் தொடங்கினாங்க அப்படிங்கிறதையும், சமூக சீர்திருத்தவாதிகளால் கொண்டு வரப்பட்ட, அவங்களோட முன்முயற்சினால் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள், எதற்காக எந்தெந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத இந்த பாடத்தில் இருக்கும். இந்த பாடம் ரொம்ப முக்கியமான பாடம். கண்டிப்பாக இதை நம்ம படித்தாகணும், ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.